அனைவருக்கும் வணக்கம். ஸோ போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் சம் ட்ரிக்ஸ் பார்த்தோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரிஞ்சது தான், பட் அதே இதை கொஞ்சம் ட்ரிக்கியாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி எழுதலாம்ன்றதை போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே மல்டிப்ளிகேஷனில் சம் ஸ்பெஷல் கேசஸ். ஓகேவா? ஸோ ஒரு சில நம்பர்ஸ் இப்போ 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறது, தென் பேஸ் 100 வச்சு பண்ணுறது, பேஸ் 1000 வச்சு பண்ணுறது, இந்த பேஸ் மெத்தட் வச்சு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது அண்ட் 9 ஸ்பெஷல் கேசஸ். ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் என்னென்ன ஸ்பெஷல் கேசஸ் இருக்கோ ஸோ அந்த எல்லா ஸ்பெஷல் கேசஸும் இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் தரேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணலாம், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் ஃபார் ஆல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், அதாவது ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் வரைக்கும் அரௌண்ட் ஒரு 84 டாபிக்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். தென் ஒரு மோர் தென் 10,000 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருப்போம். 10,000 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் எல்லா டாப்பிக்கும் சேர்ந்து. ஓகேவா? நீங்கள் பேங்கிங், ரயில்வே எல்லா எக்ஸாம், எந்த எக்ஸாம் எழுதினாலும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸோடைய ஃபுல் டீட்டெயில் வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் இந்த கோர்ஸில் என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ், ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கேஸ் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு 2 டிஜிட் இன்ட்டு 2 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ண நமக்கு தெரியும். ஓகேவா? எப்படி மல்டிப்ளை பண்ணணுன்றது தெரியும். ஸோ போன கிளாஸை நீங்கள் நல்லா தெளிவாக இருந்தீங்கன்னா இதை நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், இந்த 12 10 + 2 அப்படின்னு பிரிப்போம் இன்ட்டு 18. தென் 10ஓட 18 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 10 × 18 + 2 × 18 இப்படி தான் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருப்போம். ஸோ இதை டேரெக்டாகவும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், இதை வச்சு இப்படி அப்படின்னு. ஸோ இதை விட, ஓகேவா, இந்த மெத்தடை விட இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படின்னா, இது நார்மல் ப்ரொசீஜர். இப்போ கண்டிஷன் என்னென்னா சம் ஆஃப் யூனிட்ஸ் பிளேஸ் இஸ் 10. ஸோ இதுதானே யூனிட்ஸ் பிளேஸ். ஸோ யூனிட்ஸ் பிளேஸ் வந்து சம் பண்ணோம்னா 10 வரணும். அப்போ 8 + 2 என்னது 10. இப்போ டிஜிட் பிஃபோர் த யூனிட் பிளேஸ், அது யூனிட் பிளேஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் சேமாக இருக்கணும். ஸோ இங்கே யூனிட் பிளேஸை ஆட் பண்ணால் 10 வருது, யூனிட் பிளேஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரு சேமாக இருக்குது. இப்படி இருந்தால் இதை எப்படி சால்வ் பண்ணுறது? வெரி சிம்பிள். ஸோ நார்மல் ப்ரொசீஜர்லையும் இதை சால்வ் பண்ணலாம். தென் ஒரு ஸ்பெஷல் கேஸ், இந்த மாதிரி ஸ்பெஷல் கேஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மெத்தடை சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அதை விட கம்மியான டைமில் இதை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ எப்படின்னா, லாஸ்ட் டிஜிட்டை, ஓகேவா, இந்த நம்பரில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட்டையும் இந்த நம்பரில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட்டையும், அதாவது யூனிட் பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 2 × 8 என்ன வரும்? 16 வரும். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணும்போது எந்த நம்பர் வந்தாலும் சரி, ஸோ என்ன நம்பர் வந்தாலும் அதை 2 டிஜிட்டாக கன்சிடர் பண்ணணும். ஸோ 2 × 8 16. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு 1 × 8ன்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இங்கே 2 இல்லாமல் வேறு ஏதாச்சும் இருங்க, 1 × 9 வச்சுக்கலாமா? ஸோ 1 9, இங்கே வந்து 2 2. இப்படி இருந்துச்சுன்னா இங்கே 1ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 9 தான் வரும். ஆனால் அந்த 9ஐ நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா 2 டிஜிட்டாக ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ புரியுதா? 0 9 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்படின்னா 2 × 8 வந்து 16. ஸோ இது 2 டிஜிட் தான், அப்போ 2 டிஜிட்டை அப்படியே போட்டுடலாம். இதுக்கப்புறம் இந்த எந்த நம்பர் சேமாக இருக்குது, ஸோ டிஜிட் பிஃபோர் த யூனிட் பிளேஸ் சேமாக இருக்கா, அந்த நம்பர் என்ன? 1. ஸோ அந்த நம்பரோடைய நெக்ஸ்ட் நம்பர், ஸோ 1உடைய நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 2. அதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ 1 × 2 என்ன வரும்? 2. ஸோ இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் 216. ஓகேவா? ஸோ கான்செப்ட் புரியுதுல? ஸோ யூனிட் பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை ஆட் பண்ணால் 10 வரணும். ஸோ டிஜிட் பிஃபோர் த யூனிட் பிளேஸ், அதாவது யூனிட் பிளேஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் சேமாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா
நம்ம என்ன பண்ணணும், யூனிட் பிளேஸை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி அதை 2 டிஜிட்டாக கன்சிடர் பண்ணணும். சம் ஸ்பெஷல் கேசஸில் ஒரு சில கொஸ்டினில் சிங்கிள் டிஜிட்டில் ஆன்சர் வரும், 9 அந்த மாதிரி. அப்படி வந்தால் அதையும் நம்ம 09 அப்படின்னு 2 டிஜிட்டாக தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சேமாக இருக்கக்கூடிய நம்பர், அந்த நம்பரை அதுக்கு அடுத்த நம்பர் கூட, இங்கே 1 வந்ததுனால 2ஓட மல்டிப்ளை பண்ணேன். இந்த கொஸ்டினில் 2 வந்ததுனால 2க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 3ஓட மல்டிப்ளை பண்ணுவேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ டேரெக்டாக சம் போட்டுடலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், 6 4s are 24. ஸோ அப்போ லாஸ்ட் 2 டிஜிட் என்ன வரும், 24. இங்கே இருக்கக்கூடிய நம்பர் 2. ஸோ அந்த 2வை அதோடைய நெக்ஸ்ட் நம்பர் 3ஓட மல்டிப்ளை பண்ணால் 2 3s are 6. ஸோ இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் 624, 624. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், வெரி வெரி சிம்பிள். ஸோ இந்த மாதிரி கேசஸில் சம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த மெத்தடை விட இது ரொம்ப ஷார்ட்டாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த கிளாஸ் ஃபுல்லாக சம் ஸ்பெஷல் கேசஸில் எப்படி நம்ம ரொம்ப குயிக்காக வித்தின் 5 செகண்ட்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ 37 into 33. ஸோ இங்கே யூனிட் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர் 7 3 ஆட் பண்ணால் 10 வருது. டிஜிட் பிஃபோர் த யூனிட் பிளேஸ் சேமாக இருக்குது. அப்போ 7 into 3, 7 into 3 என்ன வரும், 21. 2 டிஜிட்டாக நான் எழுதிட்டேன். ஸோ இங்கே 3 இருக்குது. ஸோ 3யோடைய அடுத்த நம்பர் 4. ஸோ 3 4s are 12. ஸோ 1 2 2 1. இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ யூனிட் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பரை ஆட் பண்ணால் 10 வருது. டிஜிட் பிஃபோர் த யூனிட் பிளேஸ் சேமாக இருக்குது. ஸோ அதனால் 1 into 9 9. ஸோ எப்படி கன்சிடர் பண்ணணும், 09 அப்படின்னு கன்சிடர் பண்ணணும், ஏன்னா 2 டிஜிட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால. ஸோ இங்கே 7 இருக்குது. அந்த 7ஐ அதோடைய அடுத்த நம்பர் 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 7 8s are 56. ஸோ மை ஆன்சர் இஸ் 5609. ஓகேவா? 5609. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். 65 into 65. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். இதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன், இது ஓரமாக இருக்கட்டும். ஸோ 93 into 97. ஸோ இங்கே 3ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 வரும். தென் டிஜிட் பிஃபோர் த யூனிட் பிளேஸ் சேமாக இருக்குது. அப்போ டேரெக்டாக போட்டுடலாம். 3 into 7 21. ஸோ 9ஐ அதோட நெக்ஸ்ட் நம்பர் 10ஓட மல்டிப்ளை பண்ணால் 90. ஸோ இதோடைய ஆன்சர் 9021. ஸோ எவ்வளோ டஃபஸ்ட்டு கொஸ்டினாக கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது என்ன ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு 15 ஸ்கொயர், 25 ஸ்கொயர், 35 ஸ்கொயர், 45 ஸ்கொயர், 55 ஸ்கொயர். ஸோ இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட் பிளேஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 வரும். டிஜிட் பிஃபோர் த யூனிட் பிளேஸ் சேமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்தால் லாஸ்ட் 2 டிஜிட் என்ன வரும், லாஸ்ட் 2 டிஜிட் எல்லா ஆன்சர்லையும் 25 தான் வரும். ஓகேவா? எல்லா ஆன்சர்லையும் 5 5s are 25. ஸோ 25 25 25 25 25. ஸோ 1ஓட நெக்ஸ்ட் நம்பர் 2. ஸோ 1 into 2 2. ஸோ 2ஓட நெக்ஸ்ட் நம்பர் 3. ஸோ 2 3s are 6. 3ஓட நெக்ஸ்ட் நம்பர் 4. ஸோ 3 4s are 12. ஸோ 4ஓட நெக்ஸ்ட் நம்பர் 5. 4 5s are 20. ஸோ 5ஓட நெக்ஸ்ட் நம்பர் 6. 5 6s are 30. ஸோ எவ்வளோ டஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்தாலும், ஏன்னா நமக்கு ஸ்கொயரை வச்சு நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த ப்ராப்ளமை இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மெமரைஸ் ஆகும். ஓகே, ஒன்ஸ் பார்த்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு தெரியாது. ஒரு 2 times or 3 times இந்த கிளாஸை ரிப்பீட்டடாக பாருங்கள். அண்ட் நிறைய ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்களாக ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி தான் 65லேருந்து 95 வரைக்கும். ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் 25 தான், அதில் பிரச்சனையே இல்லை. 6ஓடைய அடுத்த நம்பர் 7. ஸோ 6 7s are 42.
7ஓட அடுத்த நம்பர் 8. ஸோ 7 8s are 56. 8ஓட அடுத்த நம்பர் 9, 72. 9ஓட அடுத்த நம்பர் 10, ஸோ 90. ஸோ அவ்வளோதான். கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ அப்போ யூனிட் பிளேஸ் வந்து அதோட ஆட் பண்ணால் 10 வருது. டிஜிட் பிஃபோர் த யூனிட் பிளேஸ் வந்து சேமாக இருக்கணும். ஸோ இதே இது ரிவர்ஸில் இருந்துச்சுன்னா அதாவது டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூ ஆட் பண்ணும்போது 10 வந்து யூனிட் பிளேஸ் சேமாக இருந்தால் அந்த மாதிரி கேசஸில் நம்ம எப்படி பண்ணுறது? ஸோ இங்கே பாருங்கள், டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை ஆட் பண்ணால் 10 வருது. ஸோ டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய 8ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 10. தென் யூனிட் பிளேஸில் சேமாக இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் இந்த கேசஸில் நம்ம என்ன பண்ணுறது? சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ எப்பையும் போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாஸ்ட் டிஜிட்டை அதாவது யூனிட் பிளேஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 6 36, அதை அப்படியே போட்டுருங்க. அடுத்து போன ப்ராப்ளமில் என்ன பண்ணோம், இந்த டிஜிட் பிஃபோர் த யூனிட் பிளேஸ் என்ன வேல்யூ இருந்ததோ அதுக்கு அடுத்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை தனியாக அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 7 3s are 21, அதை நம்ம அப்படியே போட போகிறதில்ல. இது கூட சேமாக இருக்கு இல்லையா நம்பர், சேமாக இங்கே என்ன நம்பர் இருக்குது, 6 இருக்குது. அந்த 6ஐ ஆட் பண்ணிடுங்க. அப்போ 21 + 6 27. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், யூனிட் டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை ஆட் பண்ணால் 10 வருது. இப்போ எப்பயும் போல் 7 7s are 49. 7 7s are 49. 2 டிஜிட்டாக எழுதிட்டேன். இப்போ 8 2s are 16. 8 2s are 16 ப்ளஸ் சேமாக இருக்கக்கூடிய நம்பர் 7. அப்போ 16 + 7 ஆட் பண்ண என்ன வரும், 23. ஸோ மை ஆன்சர் இஸ் 2349. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுவும் எப்பயும் போல தான் 9 × 9. ஸோ 9 9s are 81. 2 டிஜிட்டாக எழுதியாச்சு. ஸோ 6 4s are 24. ஸோ 24 + 9 which is 33. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ என்ன கண்டிஷன், டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை ஆட் பண்ணால் 10 வரணும். தென் யூனிட் பிளேஸ் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா யூனிட் பிளேஸை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடுங்க. 8 8s are 64. தென் 5 5s are 25. ஸோ அந்த 25ஐ அப்படியே போடக்கூடாது, சேமாக இருக்கக்கூடிய நம்பர் அந்த நம்பரை ஆட் பண்ணிடணும். ஸோ 25 + 3. ஸோ 25 + 8 33. ஸோ மை ஆன்சர் இஸ் 3364. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன். ஸோ யூனிட் டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை ஆட் பண்ணால் 10 வருது. யூனிட் பிளேஸ் சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 5 5s are 25. 6 4s are 24 + 5 29. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த ப்ராப்ளம் 7 7s are 49. 9 × 1 9. So 9 + 7 is 16. So 1649 is my answer. So ரெண்டு ஸ்பெஷல் கேஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, யூனிட் பிளேஸ் வேல்யூவை ஆட் பண்ணும்போது 10 வரணும். த டிஜிட் பிஃபோர் த யூனிட் பிளேஸ் வந்து சேமாக இருக்கணும். அடுத்த கேஸ் வந்து அதுக்கு அப்படியே ரிவர்ஸில் டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை ஆட் பண்ணால் 10 வரணும். யூனிட் பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூ சேமாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கேஸஸும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்னே ஆமாம் இது இந்த டைப் அப்படின்றது நம்மளால் ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். சம் ஸ்பெஷல் கேசஸ் ஃபார் 9 மல்டிப்ளிகேஷன். ஸோ 9 மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேசஸ். ஸோ இப்போ 9 மல்டிப்ளிகேஷன் இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். என்னென்னா 1 × 9 என்ன வரும், 9. ஸோ அதனால் 0 9 எடுத்துக்கிறேன். 2 × 9 என்ன வரும், 18 வரும். 3 × 9 27. 4 × 9 36. 5 × 9 45. 6 × 9 54. 7 × 9 63.
8 into 9, 72. 9 into 9, 81. 10 into 9, 90. இது 9 tables. ஸோ இந்த 9 டேபிளை நீங்கள் மக்கப் பண்ண வேண்டாம். ஸோ இந்த 9 டேபிளில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்றதை மட்டும் செக் பண்ணுங்கள். இப்போ இந்த 9 எல்லாமே 9 டேபிள்ன்றதுனால 1 into 9 ஆன்சர் என்ன வருது? 09 வருது. இப்போ நீங்கள் இதை நல்லா செக் பண்ணி பாருங்கள். இங்கே என்ன வேல்யூ இருக்குது? 1 இருக்குது. ஸோ இந்த 1லேருந்து 1 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 0 வரும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் டென்ஸ் பிளேஸில். தென் இந்த 0வை விட எந்த நம்பரை ஆட் பண்ணால் 9ஆக மாறும்? ஸோ 0 + 9 தான் 9. ஸோ அப்போ அந்த நம்பரோட ஆட் பண்ணிட்டோமா? இப்போ இந்த நம்பரில் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 1. இப்போ இந்த 1ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணால் 9 அப்படின்ற ஆன்சர் வரும்? ஸோ 8. ஸோ 1 + 8 தான் 9. ஸோ அந்த நம்பரை நான் பக்கத்தில் போட்டுட்டேன். அடுத்து 3லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணோம்னா 2. ஸோ 2ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணால் 7 வரும்? ஸோ எந்த நம்பரை ஆட் பண்ணால் 9 வரும்? 7 ஆட் பண்ணால் தான் 9 வரும். ஸோ 27. இங்கே 4. ஸோ 4லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 3. 3லேருந்து எதை ஆட் பண்ணால் 9 வரும்? 6 ஆட் பண்ணால் தான் 9 வரும். ஸோ தென் 5. ஸோ 5லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 4. 4லேருந்து எதை ஆட் பண்ணால் 9 வரும்? 5. ஸோ இப்போ இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஸோ 9ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இது டிஜிட்ஸு, இது நம்பர் ஆஃப் நைன்ஸு. ஸோ நம்மளுடைய டிஜிட்ஸும் நம்பர் ஆஃப் நைன்ஸும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? ஸோ சேமாக இருந்ததுன்னா அந்த டிஜிட்டில் என்ன இருக்கோ அந்த வேல்யூலேருந்து 1 சப்ராக்ட் பண்ணி ஃபஸ்ட் எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் இங்கே ஒரு டிஜிட் தானே, அதனால் அதுக்கடுத்து ஒரே ஒரு டிஜிட் மட்டும்தான் நமக்கு வரப்போகுது. அப்போ 5 + 4 is 9. ஓகேவா? இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், 2 digit into 2 digit 99ஆல் 9ஆல் மட்டும் இல்லை 99ஆல், அதாவது 3 digit into 3 digit 4 digit into 4 digit எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். எப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் இங்கே டிஜிட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதிலிருந்து 1 சப்ராக்ட் பண்ணுங்கள். 74ல் 1 சப்ராக்ட் பண்ணால் 73. இது ஒரு 2 digit நம்பர், அதனால் இதுக்கு அடுத்து ஒரு 2 digits வரப்போகுது. இப்போ 7ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு 9 வரும்? +2 ஆட் பண்ணால் தான் 9 வரும். அப்போ 2. 3ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணால் 9 வரும்? 6. ஸோ 6. ஸோ இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் 74 into 99 ஆன்சர் 7326. அதே மாதிரி இங்கே 57. ஸோ 57லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணோம்னா 56. ஸோ இது 2 digit அப்படின்றதுனால ரெண்டு டிஜிட் போட்டுருவோம். 5ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணால் 9 வரும்? 4. 6ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 வரும்? 3. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 5, 6, 4, 3. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே 67 இருக்குது. ஸோ 67லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணோம்னா 66. ஸோ 2 digit அப்படின்றதுனால 2 digit. 6ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 வரும்? 3. 6ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் என்ன வரும்? 9 வரும். 3. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 6633. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் 84 into 99. ஸோ 84லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணோம்னா 83. ஸோ 83 2 digit நம்பர். 8ஓட எதை ஆட் பண்ணால் 9 ஆகும்? 1. 3ஓட எதை ஆட் பண்ணால் 9 ஆகும்? 6. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 8316. நெக்ஸ்ட் ஒன், இப்போ 2 digit பார்த்தோம். இப்போ 3 digit, அதுக்கும் அதே ப்ராசஸ் தான். ஸோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸும் நம்பர் ஆஃப் நைன்ஸும் சேமாக இருக்கணும். ஸோ சேமாக இல்லைன்னா என்ன? ஸோ அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ சேமாக இருந்தால் வெரி வெரி சிம்பிள். இந்த 917 இருந்து 1 சப்ராக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய நம்பராக வேணால் கொடுக்கட்டும், எத்தனை டிஜிட் வேணால் கொடுக்கட்டும், கான்செப்ட் ஒன்று தான். ஸோ 917 1 சப்ராக்ட் பண்ணால் 916. ஸோ இது ஒரு 3 digit நம்பர், அதனால் இதுக்கு அடுத்து ஒரு 3 digits நமக்கு வரப்போகுது. இப்போ 9ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணால் 9 வரும்? 0 ஆட் பண்ணால் மட்டும்தான் 9 வரும். வேறு எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் 9ஓட பெரிய நம்பராக வரும். ஸோ அப்போ 0. ஸோ 1ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 வரும்? 8.
6ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 வரும்? 3. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 916083. ஓகேவா? வெரி வெரி சிம்பிள். தென் இங்கே 826 மைனஸ் 1 பண்ணோம்னா இங்கே என்ன வரும்? 825. ஸோ இது ஒரு 3 டிஜிட் நம்பர், அதனால் இதுக்கு அடுத்து ஒரு 3 டிஜிட் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து 8ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 வரும்? 1. ஸோ 2ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 வரும்? 7. 5ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 வரும்? 4. ஸோ மை ஆன்சர் இஸ் 82517 ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் 735. இதிலிருந்து 1 சப்ராக்ட் பண்ணோம்னா 734. ஸோ ஒரு 3 டிஜிட் நம்பர், அப்போ இதுக்கு அடுத்து ஒரு 3 டிஜிட்ஸ் வரும். ஸோ அப்போ 7ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 வரும்? 2. 3ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 வரும்? 6. 4ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 வரும்? 5. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 73426 ஸோ இந்த கொஸ்டின் நீங்களாக போடுங்க. 673 இன்ட்டு 999. இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் 4 டிஜிட். ஸோ 4 டிஜிட்டுக்கும் அதே ப்ராசஸ் தான். ஸோ எத்தனை டிஜிட் கொடுத்தாலும் கண்டிஷன் ஒன்று தான். ஸோ கண்டிஷன் என்ன? 8514 மைனஸ் 1 என்ன வரும்? 8513. ஸோ இது 4 டிஜிட் நம்பர், அப்போ இதுக்கு அடுத்து ஒரு 4 டிஜிட் நமக்கு வரும். ஸோ ஆன்சர் இஸ் 8ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 ஆகும்? 1. 5ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 வரும்? 4. 1ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 வரும்? 8. 3ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 வரும்? 6. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 85131486. ஓகேவா? வித்தின் செகண்ட்ஸில், ஓகேவா, வித்தின் செகண்ட்ஸில் நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் ஒன் 6974. அதிலிருந்து 1 சப்ராக்ட் பண்ணிடுங்க. 6973. இது 4 டிஜிட் நம்பர், அப்போ 4 டிஜிட்ஸ் நம்ம போடணும். இப்போ 6ஓட எதை ஆட் பண்ணால் 9 ஆகும்? 3. 9ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 வரும்? 0. 7ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணணும்? 2. 3ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 வரும்? 6. ஸோ ஆன்சர் இஸ் 69733026. ஸோ இந்த கண்டிஷன் ஒன்லி நம்பர் ஆஃப் டிஜிட்ஸும் நம்பர் ஆஃப் நைன்ஸும் சேமாக இருக்கணும். இப்போ சேமாக இல்லைன்னா அதை எப்படி செய்கிறதுன்றதையும் நான் சொல்கிறேன். பட் சேமாக இருந்தால் இது இப்படி தான் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் 8743. இதிலிருந்து 1 சப்ராக்ட் பண்ணோம்னா 8742. இது 4 டிஜிட் நம்பர், அப்போ 4 டேஷ். ஸோ 8ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 9 வரும்? 1. 7ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணணும்? 2. 4ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 வரும்? 5. ஸோ 2ஓட எந்த நம்பர்? 7. ஸோ ஆன்சர் இஸ் 87421257. ஸோ எவ்வளோ பெரிய கொஸ்டின் கொடுத்தாலும் நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் நம்பர்ஸும் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸும் சேமாக இருந்தது. இப்போ சேமாக இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஸோ வெரி சிம்பிள். சேமாக இல்லை அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் 7 into 99. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து என்ன இருக்குது? ஒன்று தான் இருக்குது. ஓகேவா? நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 1 இருக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் நைன்ஸ் வந்து 2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ராவாக என்ன 9 இருக்கோ அதை அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. மற்றபடி ப்ராசஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகே, ஒரே மாதிரி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொசீஜர்லாம் வேறு வேறு கிடையாது, ஒரே ப்ரொசீஜர் தான். என்ன பண்ண போகிறோம்? எப்பயும் போல் இந்த 7லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணிடுங்க. சப்ராக்ட் பண்ணி 6ன்னு போட்டுருங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டேஷ் போடுவோம் இல்லையா? இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற 9-ஐ இடையில போட்டுருங்க, 9 அப்படின்னு. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா வரக்கூடிய டிஜிட்ஸை நீங்கள் டேஷ்ன்னு போட்டுக்கோங்க. இப்போ சேம் ப்ரொசீஜர் என்ன? 6ஓட எதை ஆட் பண்ணால் 9 ஆகும்? 3 ஆட் பண்ணால் 9 ஆகும்.
ஸோ இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் 693. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 9 into 99. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஒன்றே ஒன்று இருக்குது, நம்பர் ஆஃப் நைன்ஸ் ஆனால் 2 இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்க 9 ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதிலிருந்து எப்பயும் போல் ஒரு 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 8. இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற 9 நடுவில் போட்டுருங்க. அதுக்கடுத்து ஒரு டேஷ். இப்போ 8ஓட எதை ஆட் பண்ணால் 9 ஆகும்? 1. ஸோ ஆன்சர் இஸ் 891. ஸோ அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகேவா? கான்செப்ட் ஒன்று தான், எவ்வளோ பெரிய சம் கொடுத்தாலும். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இங்கே பாருங்கள், 86 into 999. இப்போ இங்கே நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 2, இங்கே நம்பர் ஆஃப் நைன்ஸ் வந்து 3. அப்போ 9 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. எத்தனை 9 எக்ஸ்ட்ரா இருக்குது? ஒரே ஒரு 9 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ அந்த ஒரு 9 நான் பாக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எப்பயும் போல் 86 minus 1 என்ன வரும்? 85. இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற 9 ஊடால போட்டுருங்க 9. அதுக்கு அடுத்து 2 டிஜிட். ஸோ இந்த 9 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால நடுவில் போடுறோம். ஸோ இப்போ 85, அந்த 9 2 டிஜிட். இப்போ எப்பயும் போல் 8ஓட எதை ஆட் பண்ணால் 9 ஆகும்? 1. 5ஓட எதை ஆட் பண்ணால் 9 ஆகும்? 4. ஸோ ஆன்சர் இஸ் 85914. இப்போ இந்த கொஸ்டின்லையும் 64 into 999. ஸோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து இங்கே 2, நம்பர் ஆஃப் நைன்ஸ் வந்து 3. ஸோ எப்பயும் போல் 64லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணுங்கள், 63. எக்ஸ்ட்ராவாக இருக்கிற 9 உள்ளே போடுங்க. இப்போ 2 டிஜிட், ஏன்னா அந்த 63ன்றது 2 டிஜிட் நம்பர், அதனால் 2 டேஷ். இப்போ 9ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால், 6ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 ஆகும்? 3. 3ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 ஆகும்? 6. ஸோ ஆன்சர் இஸ் 63936. ஸோ எவ்வளோ பெரிய கொஸ்டின் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 2 தான், ஆனால் நம்பர் ஆஃப் நைன்ஸ் வந்து 4 இருக்குது. அப்போ இங்கே 2 9s எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 2 9s எக்ஸ்ட்ரா இருந்தால் அந்த 2 9 நீங்கள் என்ன பண்ணிடுங்க? பாக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? அந்த 2 9 பாக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ எப்பயும் போல் 85லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணுங்கள், 84. இப்போ எத்தனை 9 எக்ஸ்ட்ரா இருக்குது? 2 9s எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 2 9ஸை இடையில போட்டுருங்க. இப்போ இங்கே 84ன்றது 2 டிஜிட், அதனால 2 டேஷ். ஏன்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனவோ அத்தனை நம்பர் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா வரும். அப்போ 8ஓட எதை ஆட் பண்ணால் 9 ஆகும்? 1. ஸோ 4ஓட எதை ஆட் பண்ணால் 9 ஆகும்? 5. ஸோ ஆன்சர் இஸ் 8499115. ஸோ இங்கேயும் அதே மாதிரி, தான் 2 9s எக்ஸ்ட்ரா இருக்குது. சாரி, ஒரு 9 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஒரு 9 தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்படின்னா 864 into 4 9s. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து எத்தனை? 3. நம்பர் ஆஃப் நைன்ஸ் எத்தனை? 4. ஸோ ஒரு 9 எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால எப்பயும் போல் 864 minus 1, 863. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 9 ஊடால போட்டுருங்க. அடுத்து 3 டிஜிட்ஸ், ஏன்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 3ன்றதுனால 3 டேஷ். இப்போ எப்பயும் போல் 8 + 1 9, 6 + 3 9, 3 + 6 9. ஸோ ஆன்சர் இஸ் 8639136. அவ்வளோதான். ஸோ வெரி வெரி சிம்பிள். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அதிகமாக இருந்தது, நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கம்மியாக இருந்தது, நம்பர் ஆஃப் நைன்ஸ் அதிகமாக இருந்தது. இப்போ நம்பர் ஆஃப் நைன்ஸ் கம்மியாக இருக்குது, நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது? ஓகே, எல்லா கேசஸுமே நம்ம பேசியிருப்போம். ஸோ இப்போ 46 into 9. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நார்மல் ப்ரொசீஜர் போயிருங்க. ஓகேவா? நார்மல் ப்ரொசீஜர் என்ன? போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? இந்த 9 எப்படி எழுதிக்கலாம்? 10 - 1 அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போ 10 into 46 என்ன வரும்? 460. ஸோ 1 into 46 என்னது? 46. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணுறதுனால இதை 2ஆக பிரிச்சுக்கணும். ஸோ 400 - 0 400. ஸோ டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணுறது இது ரிவர்ஸில். ஸோ 60 - 40 20. இப்போ 0ல் 6 போகாது, ஆனால் 6ல் 0 போகும். ஸோ 6 - 0 is 6. அப்போ 420 - 6. ஸோ 420
மைனஸ் சிக்ஸு என்ன வரும்? இதை 410 414 எழுதிக்கலாமா? ஸோ ஆன்சர் இஸ் 414. ஸோ இது நார்மல் ப்ரொசீஜர். ஸோ நார்மலாக நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்களோ அப்படி சால்வ் பண்ணால் போதும். ஓகேவா? இது வந்து ரொம்ப இது கிடையாது. இது ஆல்ரெடி நம்ம போன கிளாஸில் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அதே டைப்பு தான். ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸும் நம்பர் ஆஃப் நைன்ஸும் சேமாக இருந்தால் ஒரு டெக்னிக், அண்ட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கம்மியாக இருந்து நம்பர் ஆஃப் நைன்ஸ் அதிகமாக இருந்தால் அதே டெக்னிக் தான். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நைனை ஊடால போடுறோம். ஓகேவா? ஸோ கான்செப்ட் மாறல, ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணுறோம். இப்போ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அதிகமாக இருந்து நம்பர் ஆஃப் நைன்ஸ் கம்மியாக இருந்தால் நார்மல் ப்ரொசீஜர். ஸோ என்ன பண்ணுவோம்? 9 10 மைனஸ் 1ன்னு எழுதுவோம். ஸோ அதே மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதினாலும் கரெக்ட். இல்லைனா இந்த 46 40 + 6 அப்படின்னு போட்டு ஸோ 9 × 4 ப்ளஸ் அது கூட ஒரு 0 சேர்த்துக்கோங்க. அடுத்து 9 × 6. ஸோ போன கிளாஸை, அதாவது போன வீடியோவை நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சிம்பிள். ஓகேவா? ஸோ போன கிளாஸை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே. ஸோ இந்த 99 நீங்கள் 100 - 1 அப்படின்னு வச்சு போட்டாலும் கரெக்ட். இல்லை அப்படின்னா இதை டைரெக்டாக நீங்கள் இப்படி மல்டிப்ளை பண்ணாலும் கரெக்ட். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ நீங்கள் அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் சிம்பிள் தான். ஸோ அப்போ 725 × 100 அப்போ 72500. ஸோ அப்போ 1 × 725 ஸோ 725. ஸோ அப்போ 72500 725 இதை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 72,500 இருக்கா? நீங்கள் என்ன பண்ணுங்கள்? 71,500 அப்படியே வச்சுக்கோங்க. இல்லைனா நமக்கு இது 800 பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ இதிலேருந்து நீங்கள் 800 சப்ராக்ட் பண்ணுங்கள். 800 சப்ராக்ட் பண்ணுறது சிம்பிள் தானே, ஏன்னா ரவுண்ட் ஆஃப் நம்பர் தானே. 800 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 71,700 வரும். ப்ளஸ் 800 மைனஸ் 725. ஸோ 800ல் 725 போனால் 75. ஸோ அப்போ 71,775 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ இது எப்படி சப்ராக்ட் பண்ணணும், எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்றத போன கிளாஸில் தெளிவாக சொல்லிவிட்டேன். ஸோ அந்த கிளாஸை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சம் ரொம்ப சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கேஸ் என்னென்னா 11 மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி ஃபுல் கோர்ஸை ரொம்ப ஈஸியாக கிராப் பண்ணணும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுன்ற வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்பெஷல் கேசஸ் ஃபார் 11 மல்டிப்ளிகேஷன். ஸோ 11 மல்டிப்ளிகேஷனை அதோடைய ஸ்பெஷல் கேஸ் என்ன? ஸோ 9க்கு பார்த்தோம். 9 என்ன பண்ணோம்? டிஜிட் எத்தனை டிஜிட் இருக்கோ அந்த டிஜிட்லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணோம். சப்ராக்ட் பண்ணி எத்தனை டிஜிட்டோ அதை நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ இங்கே 11 ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஸோ 11 மல்டிப்ளிகேஷன் ட்ரிக் என்னென்னா, நம்ம நார்மலாக மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணுவோம்? 45 × 11. ஸோ மல்டிப்ளை எப்படி பண்ணுவோம்? 5 × 1 5, 4 × 1 4, 5 × 1 5, 4 × 1 4. ஸோ ஆன்சர் இஸ் 495. ஸோ இப்படி தானே மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ எப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இது எப்போ அப்படின்னா 11 வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும்தான் இந்த ட்ரிக் அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது? 5. ஸோ அதை யூனிட் பிளேஸில் போட்டுருங்க. அடுத்து இந்த 5ஐயும் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டிஜிட்டாக ஆட் பண்ணுங்கள். அப்போ 5 + 4 என்ன வரும்? 9. அதை டென்ஸு பிளேஸில் போடுங்க. அடுத்து லாஸ்ட்டாக என்ன நம்பர் இருக்குது? 4. அதை 100 பிளேஸில் போடுங்க. ஸோ 495 தான் என்னுடைய ஆன்சர். ஸோ மல்டிப்ளை பண்ணாலும் அந்த ஆன்சர் தானே வரும். ஸோ இதை நீங்கள் இப்படி மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே. இல்லைனா இந்த 11 10 +
1 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினாலும் ஓகே. உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்குது, எனக்கு இந்த மெத்தட் போதும் சார், இந்த மெத்தட் எனக்கு போதுமானதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் நம்ம ஸ்பெஷல் கேஸ் அடுத்தடுத்த டெக்னிக் சொல்கிறது எதுக்காகனா, பழைய பேஸ் மாடலை விட இது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஸோ டைம் சேவிங்காக மட்டும்தான் புது புது டெக்னிக் எல்லாம் நம்ம சொல்கிறது. ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் 36. ஸோ யூனிட் பிளேஸில் என்ன இருக்குது? 6 இருக்குது. ஸோ அந்த 6 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இந்த 6ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 9 வரும். தென் டென்ஸ் பிளேஸில் இருக்கிற 3. ஸோ ஆன்சர் இஸ் 396. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இங்கே என்ன இருக்குது? 7. அப்போ 7. இப்போ 7 + 6. ஸோ 7 + 6 என்ன வரும்? 13 வரும். ஸோ ஒவ்வொரு டிஜிட்டாக தான் நீங்கள் போடணும். ஓகேவா? ஸோ இங்கே 13 வரதுனால 3 1 கேரி. ஓகேவா? இங்கே மட்டும் 1 கேரி பண்ணிடுங்க. 13 வந்ததுனால 3 இங்கே போட்டு 1 கேரி பண்ணிடுங்க. தென் 6. ஸோ இப்போ நீங்கள் ஃபைனலாக எழுதுனீங்கன்னா 737 தான் இதோடைய ஆன்சர். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான டைப் கொஸ்டின்ஸ் வெரி 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 சிம்பிள். ஓகேவா? சம்டைம்ஸ் 11 வச்சு டைரக்ட் கொஸ்டினே கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் 11 வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கவனமாக பொறுமையாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் 752. ஸோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை டிஜிட் வேணால் இருக்கலாம். அதை நீங்கள் ஜஸ்ட் 11ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு ப்ரொசீஜர் ஒரே ஒரு ப்ரொசீஜர் தான். ஸோ இங்கே பாருங்கள், லாஸ்ட் நம்பர் 2. அப்போ 2. இப்போ 2 + 5 என்ன வரும்? 7. இப்போ 5 + 7 என்ன வரும்? 12 வரும். ஸோ 12க்கு 2 1 கேரி. 1 கேரி பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக இருக்க நம்பர் 7. இப்போ இதில் ஃபைனலாக ஆட் பண்ணோம்னா 8272. இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரொம்ப ரொம்ப கஷ்டமே கிடையாது. வெரி வெரி சிம்பிள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் 694 × 11. ஸோ 11ஆல் மல்டிப்ளை பண்ணதுனால லாஸ்ட் நம்பர் 4. ஸோ 4 + 9 13. ஸோ 3 1 கேரி. தென் 9 + 6. 9 + 6 என்ன வரும்? 15 வரும். ஸோ 5 1 கேரி. லாஸ்ட்டாக இருக்க நம்பர் 6. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 7 6 3 4. இதுதான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா? வெரி வெரி சிம்பிள். ஓகேவா? கொஸ்டின் ரொம்ப 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 சிம்பிள். ரொம்ப கஷ்டமே கிடையாது. கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் ஈஸி. தென் இந்த கொஸ்டின் 836 × 11. ஸோ லாஸ்ட் நம்பர் 6. ஸோ 6. ஸோ 6 + 3 என்ன வரும்? 9. 3 + 8 என்ன வரும்? 11. ஸோ 1 1 கேரி. தென் 8. ஸோ அப்போ 9196. இதுதான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ 11உடைய மல்டிப்ளிகேஷன் என்னென்னா, ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போங்க. லாஸ்ட் டிஜிட், அதாவது யூனிட் பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு டிஜிட்டாகவும் அதுக்கு முன்னாடி இருக்க யூனிட் பிளேஸையும் டென்ஸ் பிளேஸையும் ஆட் பண்ணுங்கள். அதை நெக்ஸ்ட்டு போடுங்க. அடுத்து டென்ஸ் பிளேஸ்லையும் 100 பிளேஸையும் ஆட் பண்ணுங்கள். அதை போடுங்க. வெரி சிம்பிள். ஓகேவா? எவ்வளோ பெரிய டிஜிட்ஸ் கொடுத்தாலும். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், 3952 × 11. ஸோ இந்த கொஸ்டினை வித்தின் செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் 2. ஸோ 2 + 5 7. 9 + 5 14. ஸோ 4 1 கேரி. ஸோ 9 + 3 12. ஸோ 2 1 கேரி. ஸோ லாஸ்ட் டிஜிட் 3. ஸோ நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? சாரி 4 3 4 7 2. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஸோ இந்த 2 கொஸ்டினை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சிருச்சுல? ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா எவ்வளோ டஃபஸ்ட் ப்ராப்ளம் கொடுத்தாலும் நீங்கள் அதை சால்வ் பண்ண கற்றுக்கிடணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் 11உடைய மல்டிப்ளிகேஷனுடைய ஸ்பெஷல் கேஸ். ஸோ போன இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சம் டிஜிட்ஸ் இன்டூ 11. இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11 × 11 அல்லது 111 × 111 இல்லைன்னா 41 × 41. ஸோ
ஸோ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஓகேவா, 4 1 இன்ட்டு 4 1 இல்லைனா 5 ஒன்ஸ் இன்ட்டு 5 1 இந்த மாதிரி இருந்தால் இதை எப்படி செய்கிறது? ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஸோ இங்கே எத்தனை ஒன் இருக்குது, 2 ஒன்ஸ் இருக்குது. அப்போ ஃப்ரம் ஒன்னில் இருந்து ஓகே 1 2 3 நமக்கு தெரியும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 நமக்கு தெரியும். இப்போ இங்கே எத்தனை ஒன் இருக்குது, 2 ஒன்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் எத்தனை ஒன் இருக்குதுன்னு பார்க்கணும். 2 ஒன்ஸ் இருக்குது. அப்போ 2 1 2 அவ்வளோதான். அடுத்து நீங்கள் இங்கே என்ன எழுதுனீங்களோ அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். ஆல்ரெடி நீங்கள் 2 எழுதுனதுனால 2 திரும்ப எழுதணும்னு அவசியம் இல்லை, திரும்ப 1 மட்டும் எழுதுனா போதும். ஸோ அப்போ 121. ஸோ கான்செப்ட் இதில் இப்போ அடுத்தடுத்த ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எத்தனை இருக்குது, 3 ஒன்ஸ் இருக்குது. அப்போ 1 2 3 அவ்வளோதான், ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே ரிவர்ஸில் இங்கே என்ன எழுதுனீங்களோ அது அப்படியே ரிவர்ஸில். ஆல்ரெடி நீங்கள் 3 எழுதுனதுனால 2 1 மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா, அப்படியே நீங்கள் மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துடுங்க, அவ்வளோதான். ஓகேவா, இந்த லார்ஜஸ்ட் நம்பர் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா, அது திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ அதை ரிப்பீட் பண்ணுறது எப்போன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ கான்செப்ட் புரியுதுன்னா, இங்கே நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எத்தனை இருக்குது, 4 ஒன்ஸ் இருக்குது. அப்போ 1 2 3 4 அவ்வளோதான். திரும்ப அப்படியே ரிவர்ஸில் என்ன வரும், 3 2 1 அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா, வெரி வெரி சிம்பிள். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம கொஸ்டினில் டைரெக்டாகவே கேட்கலாம். ஈவன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்யூஎஸ்ஆர்பி, கான்ஸ்டபிள், எஸ்எஸ்சி ஜிடி, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இந்த மாதிரி கொஸ்டினில் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் 5 இருக்கிறதுனால 1 2 3 4 5 அவ்வளோதான். திரும்ப அப்படியே ரிவர்ஸில் எழுதணும்னா 4 3 2 1 அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, வெரி வெரி சிம்பிள். ஸோ இங்கே 6 ஒன்ஸ் இருக்குது. அப்போ 1 2 3 4 5 6. ஸோ அப்படியே ரிவர்ஸில் எழுதுனா 5 4 3 2 1 அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா, ஸோ இங்கே 7 ஒன்ஸ் இருக்கிறதுனால 1 2 3 4 5 6 7. ஸோ ரிவர்ஸில் 6 5 4 3 2 1. ஸோ ஆன்சர் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஸோ எவ்வளோ பெரிய சம் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இங்கே நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் சேமாக இல்லை. ஸோ சேமாக இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஸோ சேமாக இல்லைன்னா இங்கே எத்தனை ஒன் இருக்குது, 3 ஒன்ஸ் இருக்குது. இங்கே எத்தனை ஒன் இருக்குது, 4 ஒன்ஸ் இருக்குது. இப்போ எத்தனை ஒன் இருக்குன்றதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சதுக்கப்புறம் இதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னது, 3. அப்போ 1 2 3 ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ இங்கே எது மிஸ்மேட்ச் ஆகுது, எத்தனை நம்பர் கம்மியாக இருக்குது, ஒரு ஒன் கம்மியாக இருக்குது. அப்போ நீங்கள் லார்ஜஸ்ட் நம்பர் எதில் போய் முடிச்சிங்களோ அந்த நம்பரை ரிப்பீட்டடாக ஒரே ஒரு தடவை எழுதிக்கோங்க. எழுதிட்டு அகெயின் சேம் ப்ரொசீஜர் 2 1 அப்படியே ரிவர்ஸில். ஓகேவா, ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸோ இந்த நம்பருக்கும் ஸ்மாலஸ்ட்டு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸுக்கும் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அத்தனை டைம்ஸ் அந்த லார்ஜஸ்ட் நம்பரை ரிப்பீட்டடாக எழுதணும். எழுதி திரும்ப எப்பயும் போல் ரிவர்ஸில். ஓகேவா, இப்போ அடுத்த ப்ராப்ளம் போடுவோம். இப்போ இங்கே 5 ஒன்ஸ் இருக்குது, இங்கே 3 ஒன்ஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டில் எது சின்ன நம்பர், 3. அப்போ 1 2 3. இப்போ இந்த 5க்கும் 3க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், 2 டிஃப்ரென்ஸ். அப்போ இந்த 3யை 2 டைம்ஸ் நீங்கள் எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் திரும்ப எப்பயும் போல் ரிவர்ஸில் 2 1 அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா, வெரி வெரி சிம்பிள். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இங்கே 5 ஒன்ஸ் இருக்குது, இங்கே 4 ஒன்ஸ் தான் இருக்குது. அப்போ இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன, 4. அப்போ 1 2 3 4. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, 1. அப்போ இந்த 4ஐ 1 டைம் ரிப்பீட் பண்ணுங்கள், திரும்ப எப்பயும் போல் ரிவர்ஸ் பண்ணிடுங்க. 4 3 2 1 அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா, இப்போ இந்த கொஸ்டின் 1 2 3 4 5 6. இங்கே 6 ஒன்ஸ் இருக்குது, இங்கே 3 ஒன்ஸ் இருக்குது. அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன, 3. அப்போ 1 2 3. ஸோ
ஸோ இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 3. அப்போ இந்த 3-ஐ 3 டைம்ஸ் எழுதணும். 1 2 3 எழுதினதுக்கப்புறம் எப்பயும் போல் 2 1. ஓகேவா? ஸோ இதில் மொத்தம் எத்தனை 1 இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதில் மொத்தம் 8 இருக்குது, இதில் மொத்தம் 4 இருக்குது. ஸோ இந்த ரெண்டில் எது சிறுசு? 4 தான் சிறுசு. அப்போ 1 2 3 4. ஸோ அதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 4. அப்போ இந்த 4-ஐ 4 டைம்ஸ் எழுதணும். 1 2 3 4. அகைன் ரிவர்ஸ் 3 2 1. ஸோ சேம் கான்செப்ட். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த ஸ்பெஷல் கேசஸ்லாம் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சில ப்ராப்ளமை இதை நார்மல் ப்ரொசீஜரில் போட்டால் டைம் ரொம்ப இழுக்கும். ஸோ டயத்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த ஸ்பெஷல் கேசஸை படிக்கிறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ நார்மலாக ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது ப்ரொசீஜர் நம்ம பார்த்தோம். ஸோ நார்மலாக எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? கொடுத்துருக்கிற நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேஸ் வேல்யூ வச்சு, பேஸ் மெத்தட் வச்சு ஒரு ப்ராப்ளமை, ஒரு 2x2 மல்டிப்ளிகேஷன் அல்லது 3x3 இல்லைனா 3x2 எந்த நம்பராக வேணால் இருக்கட்டும், பட் நியரஸ்ட் டு 100 1000 10,000 1 lakh இந்த மாதிரி நியரஸ்ட் வேல்யூவாக இருந்ததுன்னா அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இந்த மெத்தடுக்கு பேர் பேஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெத்தட் பேர் என்ன? பேஸ் மெத்தட். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். எப்படின்னா, இப்போ 96 அப்படின்றது 100-ஐ விட எவ்வளோ கம்மியாக இருக்குது, அல்லது 100-லேருந்து எந்த நம்பரை மைனஸ் பண்ணால் 96 வரும். ஸோ 100-லேருந்து 100 மைனஸ் 4. ஓகேவா? -4. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, 100-லேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 100-லேருந்து 4 கம்மியாக இருக்குது, அதனால் -4. அதே மாதிரி 100-லேருந்து 97 எவ்வளோ கம்மியாக இருக்குது? 3 கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ -3. ஸோ கம்மியாக இருந்தால் மைனஸ் போடணும், அதிகமாக இருந்தால் ப்ளஸ் அந்த அதிகமாக இருக்க வேல்யூ போடணும். கம்மியாக இருந்தால் மைனஸ் கம்மியாக இருக்க வேல்யூ போடணும். ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சிச்சுல? ஸோ பேஸ் 100-ஐ வச்சு, ஸோ 100-லேருந்து 96 எவ்வளோ கம்மி? 4 கம்மி, அதனால் -4. இங்கே 100-லேருந்து எவ்வளோ கம்மி? 97 3 கம்மி, அதனால் -3. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணணும்? இந்த 96 -3 அல்லது 97 -4. ஸோ ஒன்று இந்த கிராஸ் அல்லது இந்த கிராஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும். நீங்கள் இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, நீங்கள் இந்த கிராஸ் சால்வ் பண்ணாலும் இந்த கிராஸ் சால்வ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ பாருங்கள், 96 -3 என்ன வரும்? 93. 97 -4 என்ன வரும்? 93. ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த கிராஸில் சால்வ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். ஓகேவா? நீங்கள் எந்த கிராஸை வேணால் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? 96 -3, ஸோ 93. நம்ம பேஸ் 100 எடுத்ததுனால 100-ல் எத்தனை 0 இருக்கும்? 2 zeros. அப்போ இங்கே 2 zeros போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த -4 -3 இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை அவங்க என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்களோ அது அதே ஆப்ரேஷனில் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது மைனஸ் இன்டூ மைனஸ். ஓகேவா? இதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் என்னது? ப்ளஸ். ப்ளஸ் இன்டூ மைனஸ் என்னது? மைனஸ். ஸோ மைனஸ் இன்டூ ப்ளஸ் என்னது? மைனஸ். ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் என்னது? ப்ளஸ். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே -4 இன்டூ -3. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ் வரும். ஸோ அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ், 4 3s are 12. ஸோ அதை ஆட் பண்ணிடணும். ஸோ ஆட் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் இஸ் 9312. அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஸோ எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுத்தாலும் பேஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.
ஓகேவா? ரொம்ப கஷ்டமே கிடையாது. பேஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 94 இன்ட்டு 86. இப்போ இந்த 94 100 விட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 6 கம்மியாக இருக்குது, அதனால் -6. 86 100 விட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 14 கம்மியாக இருக்குது, அப்போ -14. இப்போ எப்பயும் போல் ஒன்று 86 -6 அல்லது 94 -14, எது பண்ணாலும் சேம் ஆன்சர் தான். ஸோ அப்போ 86 -6 என்ன வரும்? 80. நம்ம பேஸ் 100 எடுத்ததுனால 2 0. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். -6 இன்ட்டு -4. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 6 இன்ட்டு 14 என்ன வரும்? 84 வரும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 14 இன்ட்டு 6. ஸோ 6 இன்ட்டு 1 என்ன வரும்? 6. அப்போ 60. ஸோ 6 4s are 24. அப்போ 60 + 24 84. ஸோ அப்போ 8084. ஸோ மை ஆன்சர் இஸ் 8084. இதுதான் என்னுடைய ஆன்சர். ஓகே, வெரி வெரி சிம்பிள். ஸோ பேஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி எவ்வளோ டஃபஸ்ட் ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் 95 100 விட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 5 கம்மியாக இருக்குது. 86 14 கம்மியாக இருக்குது. ஸோ ஒன்று திஸ் ஒன் ஆர் திஸ் ஒன். ஸோ 86 -5 என்ன வரும்? 81. ஸோ பேஸ் 100ன்றதுனால 2 0. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு 14 70. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 8170. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப 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 சிம்பிள். எவ்வளோ கஷ்டமான ப்ராப்ளம் கொடுத்தாலும், எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் 91 100 விட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 9. 85 எவ்வளோ கம்மியாக இருக்குது? 15 கம்மியாக இருக்குது. இப்போ எப்பயும் போல் 85 - 9 ஆர் 91 - 15. ஸோ 85 - 9 என்ன வரும்? 76. ஓகேவா? 76 00. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 இன்ட்டு 15. ஸோ 9 இன்ட்டு 1 என்ன வரும்? 9 இன்ட்டு 15. ஸோ 9 இன்ட்டு 1 9. ஸோ 90. 9 5s are 45. ஸோ 135. ஸோ 135. ஸோ ஆன்சர் இஸ் 7735. ஓகேவா? ரொம்ப 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 சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன் 97 100 விட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 3 கம்மியாக இருக்குது. 87 எவ்வளோ கம்மியாக இருக்குது? 13 கம்மியாக இருக்குது. எப்பயும் போல் திஸ் ஒன் ஆர் திஸ் ஒன். ஸோ அப்போ 87 - 3 என்ன வரும்? 84 வரும். ஸோ 00. ஸோ 3 இன்ட்டு 13 39. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 39. ஸோ ஆன்சர் இஸ் 8439. த ஆன்சர். இப்போ பேஸ் 100 தான் எடுக்கணும், ஸோ கம்மியாக தான் இருக்கணும்னு இல்லை, மேபி அதிகமாக கூட இருக்கலாம். இப்போ 112 இன்ட்டு 116. ஸோ இது 100 விட எவ்வளோ அதிகமாக இருக்குது? ப்ளஸ் 12 அதிகமாக இருக்குது. இது 100 விட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 6 அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ 106 இதை சால்வ் பண்ணுங்கள், இல்லைனா இதை சால்வ் பண்ணுங்கள். ஸோ சால்வ் பண்ணால் 112 + 6 118. ஸோ நம்ம பேஸ் 100 எடுத்ததுனால 2 0. இப்போ 12 இன்ட்டு 6 என்ன வரும்? 10 இன்ட்டு 6 60. 2 இன்ட்டு 6 12. ஸோ 60 + 12 72. ஸோ ஆன்சர் இஸ் 11872. ஸோ 11872. ஸோ வித்தின் 2 செகண்ட்ஸ், ஸோ வித்தின் 5 செகண்ட்ஸில் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் 122 100 விட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 22 அதிகமாக இருக்குது. இது 100 விட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 7 அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ 112 + 7 129 00. ஏன்னா பேஸ் 100 எடுத்திருக்கோம், அதனால 2 0. ஸோ 22 இன்ட்டு 7. அப்போ 7 இன்ட்டு 22 என்ன வரும்? 7 2s are 14. ஸோ 140. 7 2s are 14. ஸோ 154. ஸோ 154 ஆட் பண்ணால் 13,054. ஓகேவா?
இந்த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் 113 இன்ட்டு 116. ஸோ இது எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது? 13 எக்ஸ்ட்ரா, இங்கே 16 எக்ஸ்ட்ரா. அப்போ 113 இந்த கிராஸ் அல்லது இந்த கிராஸ் எதை சால்வ் பண்ணலாம்? இதை சால்வ் பண்ணலாமா? 116 ப்ளஸ் 113. ஸோ அப்போ 129. ஸோ 129 பேஸ் 100 எடுத்ததுனால 00. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 13 இன்ட்டு 16. ஸோ அப்போ 13 எப்படி எழுதிக்கலாம்? 10 + 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ 10 இன்ட்டு 16 என்னது? 160. 3 இன்ட்டு 16. ஸோ 3 இன்ட்டு 1 30. 6 3s are 18. ஸோ ஆன்சர் இஸ் 802 208. ஸோ ஃபைனல் ஆன்சர் 13108. ஓகே, 13108 இதுதான் என்னுடைய ஆன்சர். ஸோ வெரி சிம்பிள். ஸோ இந்த அடிஷன் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம டீட்டெயில்டு அடிஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த கிளாஸை ஒன்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. அந்த கிளாஸோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் ஒன்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த நம்பர் வந்து ரெண்டு டிஜிட்டுமேவும் ஒன்று 100 கம்மியாக இருந்தது, இல்லைனா 100 அதிகமாக இருந்தது. இப்போ இதில் ஒரு நம்பர் 100 அதிகமாகவும் ஒரு நம்பர் 100 கம்மியாகவும் இருந்தால் இதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். இது 100 எவ்வளோ அதிகமாக இருக்குது? 9 எக்ஸ்ட்ரா இருக்குது. இது 8 கம்மியாக இருக்குது. இப்போ எப்பயும் போல் எய்தர் திஸ் ஒன் ஆர் திஸ் ஒன். ஸோ 109 மைனஸ் 8 என்ன வரும்? 101. அல்லது 92 + 9 என்ன வரும்? 101. ஸோ பேஸ் 100னால 00. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது? ப்ளஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? மைனஸ். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது? மைனஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன? ப்ளஸ். ஸோ இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ ஆன்சரை நாங்கள் என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராப்ளம் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணோம், பட் இங்கே சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 9 இன்ட்டு 8. ஸோ 9 8s are 72. சப்ராக்ட் பண்ணோம்னா 10,000 அப்படியே இருக்கட்டும். 100 மைனஸ் 72 என்ன வரும்? 28. ஸோ 10,028 அப்படின்றது தான் என்னுடைய ஆன்சர். ஸோ இந்த சப்ராக்ஷன் எப்படி பண்ணணும், அடிஷன் எப்படி பண்ணணுன்றத ஃபஸ்ட்டு கிளாஸில் டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க, அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் 115 இன்ட்டு 92. ஸோ 115 100 எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது? 15 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இது 100 எவ்வளோ கம்மியாக இருக்குது? 8 கம்மியாக இருக்குது. இப்போ 115 மைனஸ் 8 அல்லது 92 ப்ளஸ் 15. ஸோ 92 ப்ளஸ் 15 என்ன வரும்? 107. ஸோ 107 பேஸ் 100னால 00. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 15 இன்ட்டு 8. ஸோ அப்போ 15 இன்ட்டு 8 என்ன வரும்? 8 இன்ட்டு 1 80. 8 இன்ட்டு 5 சாரி 8 5s are 40. ஸோ 8 5s are 40. ஸோ ஆன்சர் இஸ் 120. ஸோ 120யை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 700 மைனஸ் 100 600. ஸோ 100 மைனஸ் 20 600 மைனஸ் 20 580. ஸோ 10,580. இதுதான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ சப்ராக்ஷன் உங்களுக்கு புரியலை அப்படின்னா போன கிளாஸை ஒன்ஸ் பாருங்கள். ஏன்னா நம்ம அந்த கிளாஸில் அடிஷன் சப்ராக்ஷன் கிளாஸில் டீட்டெயில்டாக இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் இங்கே நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ பேஸ் 100 தான் எடுக்கணுமா சார்? ஸோ பேஸ் பெரிய நம்பர் எடுக்கக்கூடாதா? எடுக்கலாம். பேஸ் 1000 வச்சும் நம்ம சால்வ் பண்ணலாம், பேஸ் 10,000 வச்சும் சால்வ் பண்ணலாம். இப்போ பேஸ் 1000 வச்சு ஒரு ப்ராப்ளம். இப்போ 994 1000 எவ்வளோ கம்மியாக இருக்குது? 6 கம்மியாக இருக்குது. அப்போ மைனஸ் 6. ஸோ 993 எவ்வளோ கம்மியாக இருக்குது? 7 கம்மியாக இருக்குது. இப்போ எப்பயும் போல் திஸ் ஒன் ஆர் திஸ் ஒன். ஸோ 993 மைனஸ் 6 என்ன வரும்? 990 986 வரும். ஸோ 986.
இங்கே பேஸ் 1000 எடுத்ததுனால இங்கே 3 zeros. ஸோ எப்பயும் போல் 6 into 7. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 sevens are 42. So my answer is 9,86,042. ஓகேவா? எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நம்ம வித்தின் செகண்டில் வித்தின் 5 செகண்ட்ஸில் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். ஓகேவா? 994 இன்ட்டு 993. ஸோ அதை வித்தின் செகண்ட்ஸில் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தாலும் கால்குலேட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். செக் பண்ணி பார்ப்போமா? 994 into 993. So answer is 999. Sorry. So 994 into 993. So answer is 987. 87. என்னது பண்ணும்? 993 minus 6. So 987. Sorry. ஸோ நம்ம மிஸ்டேக். ஸோ இங்கே என்ன வரும்? 987. ஓகே. ஸோ சப்ராக்ஷன் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ மிஸ்டேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, மிஸ்டேக்ஸ் வராது. 987. சாரி. ஸோ 987,042. ஓகேவா? வெரி வெரி சிம்பிள். ஸோ எவ்வளோ டஃபஸ்ட் ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் 991. ஸோ 100 விட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 9 கம்மியாக இருக்குது. இங்கே 4 கம்மியாக இருக்குது. அப்போ 996 மைனஸ் 9. ஸோ 996 மைனஸ் 9 990 990 987. கரெக்டாக? 87 இங்கிட்ட ஒரு 3 9. கரெக்ட். 987 பேஸ் 1000னால 3 zeros. ஸோ 9 4s are 32. ஸோ 9 4s are 36. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 4s are 36. ஸோ ஆன்சர் இஸ் 987,036. செக் பண்ணிடுவோமா? 991 into 996. 987,036. கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது 1000ஓட அதிகமாக இருந்தால் ப்ளஸ் 4 plus 8. So 1008 plus 4 1012. So base 1000 anala 3 zeros. 4 8s are 32. So my answer is 1012032. இதுதான் என்னோட ஆன்சர். செக் பண்ணிடுவோமா? ஃபோர் இன்ட்டு 10008. ஸோ 1012032. சேம் ஆன்சர். ரைட்டா? ஸோ கால்குலேட்டர் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கால்குலேட்டரில் போட்டு நான் வெரிஃபை பண்ணுறேன். பட் வெரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனில் கிளியராக இருந்தீங்கன்னா கொஸ்டின் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் 1007 இன்ட்டு 994. ஸோ ஒரு நம்பர் 1000ஓட பெருசு, ஒரு நம்பர் 1000ஓட சிறுசு. இப்போ 1007 மைனஸ் 6 1001 பேஸ் 1000னால 000 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 6 42. ஸோ அப்போ 42வை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 42வை சப்ராக்ட் பண்ணோம்னா இங்கே எப்படி எழுதிக்கலாம்? 100 1000லேருந்து 42 போச்சுன்னா 900 1000. ஸோ 1000லேருந்து 42 போச்சுன்னா 958 வரும். ஸோ அப்போ 958. ஸோ சப்ராக்ஷன் ஒன்ஸ் நீங்கள் சப்ராக்ஷன் வீடியோவை கிளியராக பாருங்கள். கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ 1007 இன்ட்டு 994. ஸோ 1000958. 1000958. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ஸோ 1050. இந்த கொஸ்டின் நீங்களாக போடுங்க. ஓகேவா? இதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன். ஸோ நம்ம தம்ப்நெயிலில் கொடுத்துருக்க இந்த ப்ராப்ளம் 10,000 பேஸை வச்சு இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ வெரி சிம்பிள். 10,000 விட இது எவ்வளோ கம்மியாக இருக்குது? 13 கம்மியாக இருக்குது.
இது 10,000ஓட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 3 கம்மியாக இருக்குது. இப்போ 9987 மைனஸ் 3 ஆர் திஸ் ஒன். ஸோ 9987 மைனஸ் 3 9984. பேஸ் 10,000 எடுத்ததுனால 4 zeros. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 13 into 3 139. So answer is 99840039. இதுதான் என்னுடைய ஆன்சர். ஸோ இந்த ஆன்சரை நீங்கள் போடுறதுக்கு வித்தின் 5 செகண்ட்ஸில் ஈஸியாக நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த 3 கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, அடிஷன் எப்படி பண்ணுறது, சப்ராக்ஷன் எப்படி பண்ணுறது, மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது, அந்த மல்டிப்ளிகேஷனில் சம் ஸ்பெஷல் கேசஸ் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி ஃபுல் வீடியோ, ஃபுல் கிளாஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நம்ம பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் ஃபார் ஆல் த எக்ஸாமினேஷன் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகுங்க. ஸோ இந்த கோர்ஸை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்ற ஃபுல் வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.